ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோங்க. மணமணக்கும் கிராமத்து சமையல் தான் பார்க்க போகிறோம். நாட்டு சேவலை வச்சு எப்படி குழம்பும் சுக்காவும் பண்ணலான்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியான முறை. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வளர்த்த சேவலை எடுத்துருக்கேன். இந்த சேவலை உரித்தோன்னு பார்த்திங்கன்னா 2 கிலோ வரைக்கும் வருது. இதோட முடியை மட்டும் உரித்து எடுத்துக்கோங்க, தோலை உரிச்சிடாதீங்க. தோல் தான் குழம்புக்கும் வறுவலுக்கும் டேஸ்ட் கொடுக்கும். இந்த கோழி உரிச்ச கோழியை ஃபுல்லாக மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க. வச்சு நெருப்பில் வாட்டி எடுத்துக்கோங்க. வாட்டினா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ஏன்னா கோழியோட ஸ்கின்னில் உள்ள ஃபேட் மெல்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு குழம்பு ரொம்ப ருசியாகவே இருக்கும். நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு நல்லா வாட்டினோன்னா கோழி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். பாருங்கள், கோழி இந்த அளவுக்கு நல்லா வாட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவைக்கேற்க பீஸ் போட்டுக்கலாம். நாட்டுச்சேவல் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமக்கு தேவைக்கே நம்ம பீஸ் போட்டுக்கலாம். குழம்புக்கும் சுக்காவுக்கும் ஏற்ற மாதிரி நான் பீஸ் போட்டு வச்சுக்கிறேன். இதோட காலெலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காகவே இருக்கும். பிராய்லர் கோழியோட நாட்டுக்கோழி சேவல் ரொம்ப ஹெல்த்துக்கானது. நான் இதை நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழம்புக்கும் சுக்காவுக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. லெக்கெல்லாம் இது மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசாலாலாம் நல்லா இறங்கும். இந்த கறியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அசல் மட்டன் மாதிரியே இருந்துக்கோங்க. நீங்கள் மட்டன் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். இதுக்கு நல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கியிருக்கேன். ஒரு 2 தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கூட சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அம்மிக்கல் இருந்தாலும் நீங்கள் அம்மிக்கல்லில் அரைச்சி பாருங்கள், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி கொரன்னு அரைப்பட்டோன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வாஷ் பண்ணி அதையும் நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்படி அரைச்சி நம்ம போடுறப்ப குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு மூடி அளவுக்கு தேங்காய், அதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்தாச்சு. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதோட கொஞ்சம் பட்டை, ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு ஒரு 3, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம். சோம்பு கறி சமையலுக்கு போடுறப்ப நல்ல ஒரு மனம் தரும். மீதி உள்ள வெங்காயத்தையும் இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா இஞ்சி பூண்டு நாட்டுக்கோழி சமையலுக்கு சேர்க்குறது ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்ல காரமான மிளகாய்த்தூள், நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கேன். அதையும் நல்லா வதக்கணுன்னா அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அந்த ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதுலேருந்து உள்ள அந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்ல தக்காளி மசிஞ்சு வரட்டும். ஓரளவு தக்காளி மசிஞ்சு வந்தாச்சு. இப்போ கறியை சேர்த்துக்குவோம். குழம்புக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்க கறியை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா அந்த மசாலாவோட கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த மீட்டோட அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம், இது சூப்பரான ஒரு டிப். எலுமிச்சம்பழம் நம்ம
புழிஞ்சு விட்டால் சீக்கிரம் வந்து கறி வந்து வேகும். நான் ஒரு அரை எலும்புச்சம்பழத்தை சீட்ஸை எடுத்துட்டு புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதையும் ஒரு பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சிக்கன் வந்து நம்மளுக்கு முங்கணும், அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு தூள் சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 2 விசில் லோ ஃப்ளேம்லேயும் வைங்க. சூப்பராக அழகாக நம்மளுக்கு கறி வந்து நல்லா வெந்து வந்துடும். விசில் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு மீட் வெந்திருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு பீஸ் காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா நம்மளுக்கு மீட் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது அந்த குக்கர்லேருந்து ஒரு சட்டிக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. மாற்றி வச்சுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா தேங்காய் வந்து நல்லா கொதித்து வரட்டும். நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு கொதிக்க விடுங்க. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு சேவை குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வந்துடுச்சு. உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. குழம்பும் நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த சேவை குழம்பு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்கி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் சர்வ் பண்ணிக்காங்க எவ்வளோ அழகாக வருது. நல்ல பீசஸ்லாம் நம்மளுக்கு நல்லா இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம சூப் வச்சும் குடிக்கலாம். இப்படி சமைக்கிறது வந்து நம்மளே வீட்டில் வளர்த்த கோழி ரொம்ப ஆரோக்கியமானது. இது பண்ணைக்கோழி இல்லை, ஆரோக்கியமான கோழி. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் எப்படி சேவல் சுக்கா பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேவல் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.